ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் மென்சுரேஷன்ற டாப்பிக்கில் இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஒவ்வொன்றா எல்லாம் ஒரே ஸ்க்ரீனில் பாருங்க. மென்சுரேஷனில் 3D ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியூப்னா உங்களுக்கு தெரியும், எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஒரு பாக்ஸ் மாதிரி. அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4a². சரிங்களா? பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு சைடு வந்து a². அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சைடு அதுக்கு ஆப்போசிட்டா பேக்ல இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி சைடுல இந்த சைடு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படி 4 சைடு இருக்கும். அதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். 4a². ஒரு சைடோட ஏரியா வந்து a². 4 சைடு இருக்கு 4a². அடுத்தது டிஎஸ்சினா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. மொத்தம் 6 சைடு இருக்கு. சைடுல 4, மேல ஒரு சைடு, கீழே ஒரு சைடு. ஓகேங்களா? 6 சைடு இருக்கு. அப்போ 6a² சொல்லுவோம். வால்யூம் அதோட உள்ள எவ்வளவு கொள்ளளவு இருக்குன்னு சொல்றது, அது வந்து பாத்தீங்கன்னா a³ ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. கியூபாய்டுனா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். 6 சைடும் ஈக்குவலா இருக்கும். இது அப்படி ஈக்குவலா இருக்காது. சரிங்களா? ரெக்டாங்கிள கொஞ்சம் பெருசு பண்ற மாதிரி, அதான் கியூபாய்டு. சரிங்களா? இப்போ இதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2h × l+b. இங்க பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிளுடைய பெரிமீட்டர் உங்களுக்கு தெரியும், 2 × l+b அப்படின்னு சொல்லுவோம். இந்த h இல்லாம அதோட ஒரு h சேர்த்தீங்க, அந்த ஹைட் சேர்த்துக்கிறீங்க, அதான் 2h × l+b. அதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 2 × lbh தான் இருக்கு. அதான் lb + bh + hl. ஓகேங்களா? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், அது மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதான். சரி, அடுத்தது வால்யூம்னா lbh. சரிங்களா? நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் சொல்லுவோம், அது lbh. சரி, நெக்ஸ்ட் தேர்டு சிலிண்டர். இது பாத்தீங்கன்னா கன சதுரம், இது கன செவ்வகம். இது வந்து பாத்தீங்கன்னா உருளை. சரிங்களா? உருளைனா சிலிண்டர்னு சொல்லுவீங்க. அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πrh. ஓகேங்களா? அதுதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது இந்த கர்வ் மட்டும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்து 2πr × r+h. அது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? 2πr × r+h ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வால்யூம், உங்களுக்கு இது எல்லாம் ஃபெமிலியரானது தான். πr²h. இது ரெண்டு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா? பாத்துங்க. அடுத்தது ரைட் சர்க்கிள் கோன் இப்படி தான் இருக்கும். πrl. ஆர்ன்றது இங்க கீழே இருக்கும், h ஹைட், எல்ன்றது இது ஸ்லாண்ட் ஹைட். ஓகேங்களா? πrl இதான் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்ட்டு அது வந்து πr × l+r. πrl ஓட ஒரு πr² ஆட் பண்றாங்க. கீழே வந்து ஏரியா இருக்குங்க இல்லையா? ஏரியா ஆஃப் சர்க்கிள் πr², அதை ஆட் பண்றாங்க. அதான். அடுத்து வால்யூம் ஆஃப் கோன் 1/3 πr²h. இதுவும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான். இது ரெண்டு மட்டும் தான் புதுசா இருக்கும். இதுவும் நல்லா பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப கொஞ்சம் புதுசா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பியரோட வால்யூம் தெரியும் உங்களுக்கு, 4/3 πr³. சரிங்களா? ஸ்பியரோட வால்யூம் 4/3 πr³. அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுமே ஒன்று தான், 4πr². சரிங்களா? ரெண்டுமே 4πr² தான். அடுத்து ஹெமிஸ்பியர், அதெல்லாம் பாதி. இதனுடைய வால்யூம் வந்து இதுதான், 2/3 πr³. ஸ்பியர்னா 4/3, ஹெமிஸ்பியர்னா அதுல பாதி, 4ல பாதி 2/3. 2/3 πr³. சரிங்களா? அப்புறம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 3πr². சரிங்களா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πr². கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πr². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3πr². ஹெமிஸ்பியருக்கு. ஆனா ஸ்பியருக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுமே 4πr² தான். சரிங்களா? பாத்துங்க. இதெல்லாம் வந்து 3D. சரிங்களா? இதெல்லாம் வந்து பேசிக். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏதாவது சம்ஸ் கேட்டாங்கன்னா இதை வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஃபார்முலா வச்சு. அடுத்து சர்க்கிள் இருக்கு. சரிங்களா? இது வந்து 2D. சர்க்கிள்னா உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சது, அதனால பிரீஃபா எழுதல. ஏரியா வந்து πr², சர்க்கம்பரன்ஸ் சொல்லுவோம் 2πr. ஓகேங்களா? சரி, அடுத்தது ரெக்டாங்கிள்னா தெரியும், லென்த் பிரெத். ஏரியா வந்து l × b. பெரிமீட்டர்னு சொல்லுவோம் 2 × l+b. அடுத்து ஸ்கொயர், அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அது ஏரியா வந்து a², a × a² வரும். பெரிமீட்டர் வந்து 4a வரும். 4 சைட்ஸ் இருக்குது, அதனால 4a வரும். சரிங்களா? இது இதுல செமி சர்க்கிள் அப்படின்னு சொன்னாங்கன்னா πr²ல 2 டிவைட் பண்ணுங்க, அதான் செமி சர்க்கிள். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? அதுக்கு பெரிமீட்டர், அதாவது சர்க்கம்பரன்ஸ் கேட்டாங்கன்னா πr 2πr இருக்கு பாத்தீங்களா? πr வரும். அதோட இது ஒரு r ஆட் பண்ணும், 2r ஆட் பண்ணும். சரிங்களா? சரி, πr + 2r வரும். அது செமி சர்க்கிளுடைய பெரிமீட்டர். ஓகேங்களா? இதெல்லாம் ஈஸி தான் உங்களுக்கு. இதுதான் கொஞ்சம் புதுசா இருக்கும். பாருங்க, இதெல்லாம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, படிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.